நான் அவங்க அஜய். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கனா எங்க இருக்கோம்? கருணா உயிர் தர குடும்ப அசைவ உணவகம். கொஞ்சம் பிட்டு அடிச்சுக்கிறேன், நான் அதாவது பாக்கல. சோ சந்துக்குள்ள பொந்துக்குள்ள கடை இருக்கு. பிரியாணி ட்ரை பண்ண போறோம். சோறு 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 சிக்கன் பிரியாணி, அப்புறம் காளான் ஃப்ரை. வேற என்னென்ன கடையில இருக்கு? மட்டன் ஐட்டத்துல எல்லாமே இருக்கு. ஸோ சிக்கனை தனித்தனியா சொல்ல முடியாது, அதனால மட்டன் ஐட்டத்துல எல்லாமே இருக்கு, சிக்கன் ஐட்டத்துல எல்லாமே இருக்கு. அதே மாதிரி வெஜ்ஜி நான்வெஜ்ஜி எல்லாமே இந்த கடையில இருக்கு. ஸோ நம்ம இப்ப ஆர்டர் பண்ணது ரெண்டு பொருள் தான். சிக்கன் பிரியாணியும் காளான் ஃப்ரை, இந்த ரெண்டு மட்டும் தான். நல்லா இருக்குமா? டேஸ்ட் இன்னும் பார்க்கல, அது கூட நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது. ஸோ வரட்டும் வெயிட் பண்ணி ஸோ நம்ம நிறைய கடையை தேடிட்டோம். கும்பிட்டு கடை ஒரு 5-6 கடை இருக்குல்ல, 5-6 கடை இருக்கும். சோ ஒரு கடைக்கு போய் அக்காவை மட்டும் தோசை வாங்கி கொடுத்து அவளை சாப்பிட விட்டுட்டு வந்துட்டோம். அவளுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. தோசை தான் சாப்பிடுவான் மிட் நைட்ல, அவளுக்கு அதான் பிடிக்கும். நாம அப்பெல்லாம் இல்லப்பா, நைட்டு 12 மணிக்கு எழுப்பி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி. பிரியாணினாலே நைட்டு 12 மணி 1 மணிலாம் இல்ல சாப்பிடுவோம். நமக்கு அவ்வளவு பிடிக்கும் பிரியாணினா. சோ இந்த கடையில சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். ரைஸ் என்னன்னு தெரியல, பாஸ்மதியா இல்ல சீரக சம்பாவான்னு தெரியல, கேட்கல அது. சோ அதை எப்படி பார்ப்போம். சோ ஒரு 100 தடவை சோ அது வந்துருது, அது சோ கூட பண்ற மாதிரி சோ வந்துருது. என்ன பண்ண நானும் சொல்லிட்டுதான் இருக்கேன், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி தெரியும். சோ இருந்தாலும் கேட்கிற கடமை எந்து, சப்ஸ்கிரைப் பண்ற கடமை உங்களுது. அதனால மறக்காம ஆர்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்குதான் சிக்கன் பிரியாணி. இதுல நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்களே சாப்பிடுறீங்க, கொஞ்சம் வீடியோ வாங்க இந்த பக்கம் திருப்பினாதான் தெரியும் இந்த பிரியாணி யாருக்கு ஸ்டாருன்னு. இந்த பிரியாணி காசுக்காட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரியாணி ஷேர் போயிடுச்சாங்க, உங்களுக்கு தெரியாது. வேணா வீடியோ திருப்பி வேணா காமிக்கிறேன். பிராயில் நான் நாட்டுக்கோழி லெக் பீஸ் நினைச்சு நம்பிட்டேன். சீரக சம்பா ரைஸ் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சிக்கன் பீஸ் பெருசா இருக்கு. பெரிய பீஸ். என் பாதி பேச மறைச்சிரும், அவ்வளவு பெருசு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பிரியாணி. நம்ம போடியில ஒரு சந்துக்குள்ள இருக்குது. எப்படி இருக்கு இது அட்ரஸ் எப்படி சொல்றது? கர்ணன் ஹோட்டல். செம்ம டேஸ்ட், உண்மையிலே நல்லா இருக்கு. போடியில இருக்கிறவங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. செம்மையா இருக்கு. ரைத்தா இல்லாம சாப்பிட்டா எப்படி? அப்ப க்ளோஸ் எடுக்காதீங்க. பிரியாணி ஆனா செம்ம டேஸ்ட், நல்லா இருக்கு பிரியாணி. எனக்கு பிடிச்ச என்னோட ஃபேவரட் ஆஃப் ஆயில். ரொம்ப நாள் ஆச்சு, கோயம்புத்தூர்ல வச்சாங்கல்ல, அதுல இருந்து நான்வெஜ்ஜே சாப்பிடல. ஸோ இன்னைக்குதான் வெளியே வந்து ஃபுட் வீடியோன்னு சொல்லி சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அது ஆஃப் ஆயில் இல்லாம சாப்பிட்டா எப்படி? இன்னைக்கு நானே நல்லா இருக்கிறதுனால. ஸோ
ஆஃப் ஆயில் வரவும் ஆஃப் ஆயில். இந்த கடையில வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நம்பி சாப்பிடலாம். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னே சொல்லலாம். அது இல்லாம கடையை ரொம்ப நீட்டா சுத்தமா வச்சிருக்காங்க. அதனால இந்த கடையில வந்து நான் காசு வாங்கிட்டு இந்த கடைக்கு நான் விளம்பரம் பண்றேன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. காசு நாம தான் கொடுத்து ஃபுட் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம எல்லாம் நான் வந்து அங்க பில் பே பண்றப்போ நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த கடையில போடியில இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த கடையில ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆர்ஜி டேஸ்ட் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பொண்ணோட்டுக்குள்ள ஆயிடுச்சு. ஓகே பாய். எத்தனை தடவை சொல்றது அவங்களும் பண்ண மாட்டேன்றாங்க. மறக்காம ஆர்ஜி டேஸ்ட் ஃபுட் சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஓகே பாய்.